எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக மிக சாதாரணமான நியூஸ். அங்கே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிஃப்டி இன்றைக்கி 19 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. ரொம்ப உஷாராக இருக்குது. ஆர்பிஐனுடைய மீட்டிங்கினுடைய அவுட்கம் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் வேறு சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான செய்திகளாக இருக்குது. மனசுக்கு கஷ்டமான செய்தியாகவும் இருக்குது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 30 லட்சத்தை போட்டு 2 வருஷமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அந்த 30 லட்ச ரூபாயில் 9 லட்ச ரூபா நஷ்டமானதான் மிச்சம். இதுக்கு பேசாமல் பேங்க்கில் போட்டிருந்தா இந்த 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வட்டியாவது வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாப்புல. அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் முடிச்சுட்டு இனி அடுத்தது ட்ரேடிங்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு கஷ்டமான இடம்தான். அதுக்குள்ளே பணம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அங்கே சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப டஃப்பான இடம். அந்த இடத்துல போய் சம்பாதிக்கிறது என்பது டஃப்பான இடம். ஸோ அப்போ இவர் இப்படி லாஸ் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் 30% லாஸ் பண்ணதுக்கு இவர் ஓவர் ட்ரேடிங் பண்ணி ஏதாவது ரொம்ப அதிகமாக டெய்லி வாங்கி விற்று என்னன்னே தெரில தம்பி, சும்மா வாங்கி விற்று பார்த்தேன்னு ஓவர் ட்ரேடிங் பண்ணி அதனால் ஏதாவது பிரச்சனையா, இல்லை இவர் எடுத்த பங்குகள் பூரா உச்சாணி கொம்பில் வாங்கி கீழே ஸ்டாப் லாஸ் போடாமுட்டு இந்த மாதிரி லாஸா, இல்லை இவர் எடுத்த பங்குகளே ஒரு கும்பா குட்டி சிகப்பிகளாக பார்த்து, அதாவது இவர் காலடி எடுத்து வச்சது தான் தாமதம், அந்த பச்சை கலர் குஜாலா குட்டி சிகப்பியாக மாறி வரிசையாக ஒவ்வொரு கேண்டிலையும் சிகப்பியாக போட்டு கீழே செக்கச்சேவேல் இவருடைய போர்ட்ஃபோலியோவை பண்ணி விட்டுச்சான்னு தெரில. ஆனால் எப்படி பார்த்தாலும் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போயிருந்தாலுமே இந்த 2 வருஷம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம்னு போனால் கூட அது எப்படி 2 வருஷம் எப்படி பத்தும், அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ என்பதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு 2 வருஷத்தில் லாஸ் என்பது ரொம்ப கம்மியான ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட். அதுக்குள்ளே மார்க்கெட்டை எனக்கு சம்பாரிச்சு கொடுன்னா அது எப்படி சம்பாரிச்சு கொடுக்கும்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சைடும் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அல்லது ட்ரேடிங் சைடு இவர் எப்படி லாஸ் பண்ண, எந்த பங்குகள் எடுத்து லாஸ் பண்ண அப்படின்றதையும் இவர் போடலை. ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. இவர் எப்படி ஏமாந்தார்னு தெரில. பட் என்கிட்ட எல்லாம் ஒரு 30 லட்ச ரூபா இருந்ததுன்னா நான் ட்ரேடிங்கில் அதிகமாகலாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 ரூபா வந்ததுன்னா கூட போதுமே 30 லட்ச ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். நல்ல வேளை நண்பர்களே, மார்க்கெட்டு சோகமாக இருக்குது. சில கமெண்ட்டுகளும் சோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மனதை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் சில நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, மார்க்கெட் என்னமோ இன்னைக்கு கும்பா குட்டியாக இருக்குது, ஆனாலும் பாருங்கள் என்னுடைய போர்ட்ஃபோலியோ 2% ஏறி இருக்குன்றார். என்ன ஒரு மெடிக்கல் மிராக்கிள். நான் உடனே ஓடி போய் பார்த்தேன், அது எப்படி இவருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்? இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்கி கிடக்கே, ஒரு வேளை ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஒரு வேளை ஏறி இருப்பானுங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் போய் பார்த்தேன். உண்மைதான், நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை நெகட்டிவ்ல வச்சுட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எல்லாம் 1% ஏறி இருக்கு. இண்டெக்ஸே 1% ஏறி இருக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்பது பெரிய லெவலில் ஏறி இருக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மிட் கேப்ஸ்லாம் நிறைய இண்டிசஸ்லாம் ஏறி இருக்கு. ஸோ அதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பல பங்குகள், இந்த பிபிசிஎல் ஐஓசி போன்ற முன்னணி பங்குகள் பலதும் 2% எல்லாம் தன்னந்தனியாகவே ஏறி இருக்கு. அந்த பேங்க் ஆஃப் பரோடா அதெல்லாம் எத்தனை நாளாக கீழே படுத்திருந்த கம்பெனி, அவனையெல்லாம் இன்னைக்கு போய் நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நீ எல்லாம் எந்த சந்து பொந்துக்குள்ளே இருந்தியா வந்த? உன்னை கடைசியாக எப்போ ஒரு தடவை லாங் கேண்டில் என்பது நீ மே மாதத்தில் போட்டிருந்த. அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட யாருடைய கவனத்துலேயும் வராமல், ஏன்னா அவன் பெருசாக ஏறி இறங்கினா தானே மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குன்றது கவர் பண்ணுறதுக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் போய் கவர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு முறை மே மாதத்தில் ஒரு லாங் கேண்டிலாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சிறுக அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இத்தனை நாள் கழித்து இன்னைக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸில் ஏறிய பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது இவன் கிட்டத்தட்ட 6 மாதத்தினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த நண்பனுடைய போர்ட்ஃபோலியோ 2% இன்னைக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலோட்டமாக ஒரு திகைப்பாக இருக்குது. தகச்சு போயிடும். நம்ம அது எப்படி இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவ்னு போய் எடுத்து பார்த்தா
ஏகப்பட்ட மிட் கேப் இண்டெக்ஸுகள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸுகளே ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது இது ஆச்சரியம் இல்லை. என்ன காரணத்தினாலேயோ அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும் முட்டி போட்டு நில்ற அப்படின்னு மண்டையில் கொட்டி வச்சிருக்காங்க. வெரி சேட். இன்னொரு நண்பருமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்காரு. இந்த ட்ரம்ப்பு இந்த உலகத்துக்கு நல்லது செய்வாரா இல்லை அமெரிக்காவுக்கு மட்டும் நல்லது செய்வாரான்னு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இந்த ட்ரம்ப்பு அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நல்லது செய்வாப்புல, நம்மளுக்கெல்லாம் கும்பா முத்திரை குத்தி விட்டுருவாப்புல அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் தான் வச்சுருந்தேன். அதுலேயே கிட்டத்தட்ட 30% நான் முதல்ல லாபத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டை பார்க்கலான்னு நினைக்கல. இந்த ஷேர் மார்க்கெட்டும் ட்ரம்ப் பேச்சை கேட்டு அவன் பாட்டுக்கு ஷேர் மார்க்கெட் கண்ணாபின்னான்னு ஆடிட்டு இருக்கு. பேசாமல் நான் கோல்டுலேயே என் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்ப்பா சாமி அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். உண்மைதாங்க, ட்ரம்ப்பை கண்டு இந்த உலகமே பயப்படுது. அதாவது ஒரு நல்ல தெளிவாக இருக்கிற ஆள்கிட்ட நம்ம டீல் பண்ணிடலாம். நைட்டு விடிக்காத்தால 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பிரசிடென்ட்டு ஒரு ட்வீட்டு போடுறாருனாவே அவர் ஏதோ ரொம்ப ஆக்டிவேட்டட் ஜோனில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகமே மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இருக்கக்கூடிய இளமை வாலிபர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். அதாவது மாசமான செலவு முதல் கொண்டு என்ன வருமானம் வேணுமோ அதெல்லாம் சுதந்திரமாக ஒரு செட்டப் போட்டு வச்சிடணும். அந்த செட்டப்லேருந்து நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், கம்பெனிக்கு போய் வேலை பார்த்தா தான் இந்த மாதத்தை ஓட்டணும் அப்படின்ற நிலைமையிலிருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ற கான்செப்டில் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா இப்போ எதிர்காலத்தில் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும், தொழில் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நிறையா பேர்த்த வந்து அதில் தாண்டா உண்மையிலேயே அடித்தேன், பலார்னு அடித்த மாதிரி இருக்குன்னா நானும் அதில் ஒருத்தன் தான். என்னுடைய மைண்ட் செட்டுமே ஒரு 1 கோடி சம்பாதிச்சோம்னா நடு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது என்னோட அதான். ஆனால் ஒவ்வொரு காரணத்துக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்குது. நான் இந்த கம்ப்யூட்டர் தொழிலையே இருந்து அவனுக்கு தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, அந்த வலி இந்த வலின்னு ஏகப்பட்ட வலி வரும்பொழுது மனசு ஆட்டோமேட்டிக்காக அட சிவனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வந்துன்னா போது கம்முன்னு நடு வீட்டில் உட்காந்து படுத்துக்கலான்டா அப்படின்ற உடல்நிலை பிரச்சனையினால தான் பல பேர் இப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறமே ஒழிஞ்சு, உடம்பு நல்லா இருக்குது அவனுக்கு என்ன உழைக்கிறதுக்கு என்ன. நிறைய பேர்லாம் சில இடங்களில் தானம் கேட்டு வருவாங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் உடம்பு நல்லா தாண்டா இருக்குது, ஏன்டா வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி. அது வேறு டிபார்ட்மெண்ட். இது வந்து உடம்புக்கு பிரச்சனையாக இருக்குது, பேசாமல் யாராவது மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா சிவனேன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குதே ஒழிஞ்சு, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேலையை விட்டு வேலையே செய்யக்கூடாது, எல்லாம் நீட்டி படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்கல. ஆக்சுவலாக நண்பர் ஒருத்தர் பல டைம் சுற்றி பார்த்துருக்காரு, ஏகப்பட்ட இடங்களில் போய் கை வச்சிருக்காரு. கடைசியில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்காரு. ஏகப்பட்ட இடத்துல சுற்றி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அது மேபி கசப்பான அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால் மிஸ்டர் வெங்கட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த லாங் டேர்ம் அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங், இந்த ரெண்டையும் கலந்து உபயோகப்படுத்தினாதான் ஓரளவுக்கு ஜெயிச்சு வரலாம். ஸோ இந்த ரீபேலன்சிங் பண்ணக்கூடிய ஆட்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆட்கள், லாங் டேர்மில் பணம் போட்டு வைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டர்களோ முதலீட்டாளர்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் எல்லாத்துலேயும் போய் கை வைக்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு போய் கையை வச்சு சுட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த பல நண்பர்களுடைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரே கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. அந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க்கு கொண்டு வர வைக்குது அல்லது ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குது அப்படின்னா, இந்த தகவல்கள் அவங்களுடைய பல வருடத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ஏன் ரொம்ப கடினமான இடம் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னா, இப்படி தான் நிம்மதியாகவே விடமாட்டான். ஒரு சைடு இப்படி கோட்டை பார்த்தா யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறது. இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 5% கிராஷ் ஆகிருக்கான். 1% கிராஷ் ஆனால் உளுந்தா பரவாயில்ல, 2% உளுந்தா பரவாயில்ல.
5% ஒரே நாளில் கிராஷ் ஆனால் என்ன தான் நினைக்கிறது? இத்தனைக்கு காலையில் அது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு. அப்போ நிறைய பேர் வந்து இதில் மொமெண்டம் பற்றிக்கிச்சு, இதுக்கு முன்னாடி கூட மொமெண்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போய் மொமெண்டம் பிக்கப் ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 3வது முறையாக சரி எம்ஜிஆர் கணக்காக 3வது முறையாக அடித்து மேலே போயிடுவானோன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் பில்டப் ஆகிட்டு இருந்தவன் இப்போ ஒரே நாளில் 5% இறங்குனா அப்புறம் நீ என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து 2 முறை ஃபெயில் பண்ணிட்டு கீழே போக வேண்டியான்னு எதுக்கு அப்புறம் திரும்பி மேலே போகிற மாதிரி போகிற? அப்புறம் இன்னைக்கு ஒரே நாள் 5% இறங்குற. அப்போ மறுபடியும் எல்லாரும் இங்கே வந்து விடிய பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு இது கட் பண்ணிடுவானோ அல்லது இங்கிருந்து பிக்கப் பண்ணுவானோன்னு அப்புறம் உட்காந்து விடிய பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீ உன் மனசில் என்னதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பல பேர் இந்த கொச்சின் ஷிப்யார்டு பங்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தற்போதைய நிலைமையில் இருக்குது. ஸோ இப்படி இருந்து கொண்டு அப்படியே திரும்பி பாசிட்டிவாக இந்த வருஷத்தில் 2025 ஒரு முறை 2500 போயிருக்கு, அந்த சைடுக்கு இது போக போகிறானா அல்லது இதே 2025 மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு தன்னுடைய இயர்லோ வந்து 1200 பக்கத்தில் வச்சுருக்கான். ஸோ ரொம்பவுமே மேலேயும் சரி கீழேயும் சரி ரொம்பவுமே தூர டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பங்கு மேலே போகுதா கீழே போகுதான்னு யாருக்கும் தெரியாது. பட் ஒரு 3 மாதம் கழித்து போகும் பொழுது இது மேலே போயிருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமேனு பாவம் இங்கே வாங்கி லாக் ஆனவங்களாம் நிறைய பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் ரொம்பவும் வாலட்டிலிட்டியாக கவனிக்கத்தக்க வகையிலே ட்ரேடான பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற பங்கினுடைய விலையும் வந்திருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோ ஒரு காலி டப்பாங்க, அந்த டப்பாவை ஆட்டுனா கூட ஒன்றும் சத்தம் வராது, கை வலிக்கிறதாங்க மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேரை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயங்கர மென்டல் ப்ரெஷர் வரும். ஏன் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு பங்கை காட்டுங்களேன். இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போக பார்த்துருக்கு. ஆனால் இந்த 2025 எத்தனை முறை கீழே போக பார்த்தானோ அத்தனை முறையும் வெகு சில நாட்களிலேயே மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தன்னுடைய லோவிலிருந்து 30% பக்கம் ஏறி வந்திருக்கு. அது எத்தனை நாள்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெறும் 41 நாட்களில். அவன் இங்கே 4 வருஷமாக பல பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு? போட்ட பணம் வந்து சேர்றதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது தன்னுடைய வாழ்நாள் உச்சத்திலிருந்து இறங்கி 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிட்டு எத்தனை நாட்களில் திரும்பி ஒரு 30% ஏறி உச்சத்துக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 41 நாட்களில் கீழே அந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்து தன்னுடைய பழைய கையை மீட்டி எடுத்திருக்கான். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பங்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அந்த பங்குகளை போய் எத்தனை நாளில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழிருந்து மேலே புல்லிஷாகி மேலே வந்தான் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். தற்போதைக்கு லிஸ்ட்டுகளை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தில் 3 நாட்களில் ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே வந்து உச்சிக்கு போனவன், மறுபடியும் 2வது முறையாக 41 நாட்களிலே தன்னுடைய லோவிலிருந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேருந்து உச்சத்துக்கு போனவன். இந்த மாதிரி பங்குகள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா ஒரு துன்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த செய்தி என்ன, இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேரில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வேகமாக கீழிருந்து மேலே 30% ஏறி வந்துச்சு அப்படின்ற செய்திகளில் 41 நாட்களில் இது கீழிருந்து இப்படி மேலே வந்திருக்கு அப்படின்றதான் இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதே மாதிரி தான் இந்த கேபிஆர் மில் அப்படின்ற ஒரு பங்கு. அதில் இந்த ட்ரம்ப் அவர் ஏதோ ஒன்று மாற்றி சொல்கிறாரா, நைட்டு ஒன்று சொல்கிறாரு, காலையில் ஒன்று சொல்கிறாரு, அப்புறம் ஒரு 25% எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி வேறு ஒன்று போட்டு விட்டார் இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி கடும் சூழ்நிலைகளில் ஒரு கடப்பாறை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்ட மாதிரி இந்த கேபிஆர் மில்லினுடைய ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி மேல் நோக்கி போக முயற்சி செஞ்சான். மறுபடியும் அவன் கீழே விழுகிறத பார்த்துட்டு பல ட்ரேடர்களுக்கு ஒரே மனசுக்குள்ளே பயமாக போச்சு. அட பாவி கும்பா குட்டி எங்கேயாவது இந்த லோவைக்கு இது உடச்சி கீழே போயிடுவானோ அப்படின்னு பாவம் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆனவன் அப்படியே மூவ் ஆகி
இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி அது க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நியூஸ்களில் வந்திருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த கேபிஆர் மில் அப்படின்ற ஒரு பங்கு. இன்றைய மார்க்கெட்டில் எனர்ஜி ரிலேட்டடான பல பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கெல்லாம் ரொம்பவுமே கீழே இருந்த பங்கு தான். இந்த 2025 பார்த்தீங்கன்னா கீழிருந்து ஏறுறான், அப்புறம் அவனை மேலேயே ஏற விட மாட்டேன்றாங்க. தொடர்ந்து அவன் மேலே ஏறினா கீழே இறக்கி விட்டுறாங்க. இப்படியே இருந்து கொண்டிருந்த பங்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் வருமா, கடைசிக்கு தன்னுடைய இந்த வருஷத்தினுடைய ஹை 155 போய் திரும்பி தொடுமா அப்படின்னு செப்டம்பர் மாதத்துலேருந்தே பல பேர் இந்த ரிவர்சலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது பதில் சொல்லவே இல்லை. இன்னுமே அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து 17% கீழே கிராஷ் ஆகி கீழே விழுந்த பங்கு மறுபடியும் என்றைக்கு திரும்பி தன்னுடைய 10% மேலே தள்ளி இருக்கக்கூடிய 155 ரூபாய் என்னைக்கு போய் தொடும் அல்லது என்னைக்கு மறுபடியும் கீழே விழும்னு தெரியாமல் பல பேர் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கிறதுனால, ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்திருக்கிறதுனால பல பேர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 20-30 நாள் இவன் என்ன செய்ய போகிறான் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் திடீர்னு நேற்றைய லாஸை விடவும் அதிகமாக இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனதுனால, இன்னைக்கு க்ரீன் போட்டு க்ளோஸ் ஆனதுனால இந்த பங்கில் ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்ததுன்னா ஆண்டவா உனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த 520 ரூபாயில் சிக்கினவங்கெல்லாம் ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ரூபாய், 520 ரூபாய்ங்க, 440 ரூபாய்ங்க, 100 ரூபாய் கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கில் ஒரு ரிவர்சல் கூட தரமாட்டியா ஆண்டவா, ஆனால் ஒரு 40-50 ரூபா கூட ஏற்றி விட மாட்டியா? சரி, ஏற்றித்தான் விடல, கீழே மறுபடியும் இறக்கி விட்டு இந்த வருஷத்தில் நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க, 270 ரூபாய்ங்க, 520 ரூபாய்ங்க, இப்படி போயிருக்கில்ல, அப்போ மறுபடியும் கையெடுத்து கும்பிட்ட மாதிரி கீழேயாவது விழுகலாமில்ல அப்படின்னு அது ஒரு குரூப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன், அது வரைக்கும் எல்லோரும் ஜோராக கைதட்டி வேடிக்கை பாருங்கள், எல்லாம் ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் போல். ஸோ இன்றைய மார்க்கெட்டில் மிகவும் முக்கியமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ நம்மளை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன அவங்கள பார்த்து ஹாய் சொன்னோமா இல்லையா என்னன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி புரியாத புதிராக என்னன்னே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி தான் இந்த ஹெச்பிசிஎல் அப்படின்ற பங்கு 7வது முறையாக தன்னுடைய ஹையை திரும்ப மீட்டெடுத்திருக்கான். எப்பெல்லாம் அவன் போகிறானோ மேலே ஹை பக்கத்தில் அவனை பிடிச்சி இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனும் சலிக்காமல் மேலே போகிறான். அதுலேயும் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சப்ளை ஜோனில் அவனையும் சலிக்காமல் இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ கூட இந்த ஆயில் ரிலேட்டடான நியூஸில் பழையபடி 7வது முறையாக மேலே வந்திருக்கான். இனி அடுத்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இத்தனை நாள் இப்படி இருந்தவன் பாருங்கள், நம்மெல்லாம் 4-5 வருஷமாக ஒரு பங்கு தன்னுடைய பழைய விலைக்கு வராதான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பங்கு எப்படி விளையாட்டுக்காம இந்த வாங்க சந்தோஷமாக இருப்போம், குஜாலா குட்டியாக இருப்போம்னு சொல்லிட்டு 7 முறை ஒவ்வொரு முறையும் இறங்கினப்போ சமீபத்தினுடைய ஹையை போய் திரும்பி எடுத்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்ய காத்திருக்கிறது, இது சொல்லும் செய்தி என்ன அப்படின்றது ஒன்றும் புரியல. ஆனால் இந்த ஹிந்து பெட்ரோல்லாம் வந்து டிவிடெண்டு அத்தனை டிவிடெண்ட் என்பது கிடைக்கும். ஸோ அப்படி இந்த டிவிடெண்டுகள் வந்து வாங்கறதுக்குன்னே இதெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமான சோதனை. 2017 ஒரு முறை சரிஞ்சவன் தான். அதுக்கப்புறம் அவன்லாம் வந்து 2024 தான் தன்னுடைய பழைய விலையை மீட்டெடுத்திருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துலலாம் நிறைய டிவிடெண்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-8 வருஷம் கழித்து மறுபடியும் தன்னுடைய வாழ்நாளுடைய உச்சத்தில் 7 முறை இறங்கி ஏறி அவன் பாட்டுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ சும்மா வருவாளா சுமாரி அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த பங்கு 7 வருஷம் கழித்து 7 வருஷமாக வர்ற டிவிடெண்ட் பூரா வாங்கிக்கிட்டு ரொம்ப வருஷமாக பெயின்ஃபுல்லாக இருந்துட்டு இப்போ 7 முறை மேலே போய் சும்மா அவன் போய் அந்த ஹையை தொட்டு பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹெச்பிசிஎல் அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்றைக்கி இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற ஒரு பங்கு விழுந்ததை பார்க்கும் பொழுது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படியூர்னுடைய துண்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. துண்டு போட போகிறானா இல்லை இது என்ன, எதுக்காக இப்போ மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே மறுபடியும் கீழே விழுந்திருக்கு.
அப்படிங்கிறது தெரியாமல் பல ட்ரேடர்கள் வந்து ரொம்ப நெர்வஸாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் அப்புறம் மறுபடி திரும்பி ஒரு 7-8 முறை தப்பிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு அது ஒரு கடும் சரிவில் மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகும்பொழுது இது என்ன தலையில் படியுறு துண்டை போட போகிறதா அல்லது அனைத்து மறுபடியும் காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு போக போதான்றது தெரியாமல் ட்ரேடர்கள்லாம் வந்து ரொம்ப நெர்வஸாக இருக்காங்க. அடுத்து இந்த பங்கினுடைய நகர்வு எந்த பக்கம் இருக்கும், ஃபேவராக நடந்தால் தானே நல்லாயிருக்கும், ஃபேவராக நடக்கலைன்னா பெரிய கும்பாப்பாடி விட்டு என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு குரூப் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வால்யூம் சமீபத்திய நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்ற மாதிரி சில பங்குகள் எல்லாம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது நீ அடுத்தடுத்த நாட்களில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் அப்டேட் இவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு ஏதாவது ரிவர்சல் இது பண்ண விடுமா, இல்லை மறுபடியும் தொடர்ந்து இன்னும் பெருசாக ஏதாவது கீழே விழுந்து இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 620 ரூபாயெல்லாம் போயிருக்கான். ஸோ 100-200 ரூபா கீழே போக போகுதா அல்லது ஒரு 100-200 ரூபா மேலே போகுதா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு வால்யூம் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பாரத் ஃபோர்ஜ் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் மிகவும் டிராஸ்டிக்காக டவுன் ஆன பங்கு தான். 1280 எங்கே டபக்குன்னு 1160 எங்கே அப்படி கீழே இறங்கிய பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5-10 நாளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதா அல்லது துக்கத்தை கொடுக்க போகுதா, அல்லது மொமெண்டம் பிக்கப் ஆகி 2-3 மாதத்துக்கு சந்தோஷம் கொடுக்க போகுதா, அல்லது மொமெண்டம் ஃபெயிலியர் ஆகி 2-3 மாதத்துக்கு நஷ்டத்தை கொடுக்க போகுதா என்ன அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு வால்யூம் என்பது நேற்றைய நாளை விட இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஏர்னிங் சீசனுக்குள்ளே உள்ளே போகிறோம், என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.